உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவின் திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கில் நாம் பங்கேற்கப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும்? இயேசுவின் திருமுழுக்கு தூய்மையானது, முழுமையானது, அர்ப்பணம் மிக்கக்கூடியது, இன்றும் என்றும் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது இயேசுவின் திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கில் நீங்களும் நானும் முழுமையாக பங்கேற்கப்பட வேண்டும் என்றால் எந்த மனநிலையோடு நாம் பங்கேற்க வேண்டும்? இயேசுவின் திருமுழுக்கிலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய பாவத்தை விடுத்து பழைய இயல்பை புதைத்து விட்டு, பழைய இயல்பை களைந்து விட்டு நாம் ஆண்டவருக்குள் புகுந்திட வேண்டும். புது வாழ்வையும் புது நெறிமுறைகளையும் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். அதுதான் உன்னதமான திருமுழுக்கு என்பதனை நம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். திருமுழுக்கு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது கருவறை. ஏன் கருவறை என்று சொல்லப்படுகிறது என்றால், ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை எவ்வாறு பக்குவமாக இருக்கிறதோ, பாதுகாப்பாக இருக்கிறதோ, முழுமையாக இருக்கிறதோ, பாவமற்று தன்மையில் இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருமுழுக்கு பெற்ற பிறகு பாவமற்றவனாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு உரியவனாக வாழ வேண்டும், இறைவனுக்கு உரியவனாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை நெறியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதே வேளையில் திருமுழுக்கு என்பது கல்லறையும் கூட. கல்லறையும் என்று சொல்லுவது புதைக்கப்பட வேண்டும். எவற்றை புதைக்கப்பட வேண்டும்? பாவத்தை புதைக்கப்பட வேண்டும், பழைய இயல்பை புதைக்கப்பட வேண்டும், தீமைகளை புதைக்கப்பட வேண்டும், தீமைகளை வேறறுக்க வேண்டும். ஆக இவற்றையெல்லாம் களைந்து, இவற்றையெல்லாம் புதைத்து நாம் முழுமையாக நல் எண்ணத்தோடு, நல் சிந்தனையோடு, நல் ஆற்றலோடு, நல் வல்லமையோடு, வலிமையோடு ஆண்டவருடைய திருமுழுக்கை ஏற்றோம் என்றால் அதுதான் உன்னதமான திருமுழுக்கு, அதுதான் சிறந்த திருமுழுக்கு, அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற திருமுழுக்கு என்பதனை உணர்ந்து வாழ்வோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.